Welcome to English for You. This video is the continuation of the previous video on 10th Standard English, Unit 2 Prose, The Night the Ghost Got In by James Grover Thurber. Prepared and presented by Uma. In the first part of this lesson, we have seen that our narrator and his brother Herman, they heard footsteps in the dining room at night and thought that it was a ghost. But their mom thought that it was a thief. They asked for help and their neighbors called the police. We have seen till this point of the story. Let's see what happened thereafter. The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon with about 8 in it and a few reporters. கூப்பிட்ட உடனேயே போலீஸ்காரங்க ஷார்ட் டைமில் உடனே வந்துட்டாங்க. எதில் வந்தாங்க? ஃபோர்ட் செடான் ஃபுல் ஆஃப் தம். ஃபோர்ட் செடான் ஃபுல்லாக போலீஸ். அப்புறம் 2 காப்ஸ் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்தாங்க, 2 ஆன் மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் பேட்ரோல் வேகன். ஒரு பேட்ரோல் வேகனில் ஒரு 8 பேர் வந்தாங்க அண்ட் அ ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிக்கை நிருபர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. தே பிகன் பேங்கிங் அட் அவர் ஃப்ரண்ட் டோர். எங்கள் வீட்டுக்கு முன்னால் கதவை படப்படன்னு தட்டுறாங்க. ஃப்ளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப் அண்ட் டவுன் தி வால்ஸ் அக்ராஸ் தி யார்ட், down the walk between our house and Bodwell's. "Open up," cried a hoarse voice. "We are men from headquarters." எங்கள் வீட்டு கதவை படபடன்னு தட்டுறாங்க. பெரிய பெரிய ஃப்ளாஷ் லைட்ஸ் வச்சு செவுரு மேலே கீழே, அப்புறம் அந்த யார்டில் வராண்டாவில் அண்ட் தி வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் பாட்வெல்ஸ். அவங்க வீட்டுக்கும் பாட்வெல் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வழியெல்லாம் தேடுறாங்க. அண்ட் "ஓப்பன் அப்," cried a hoarse voice. ஒரு ஹோர்ஸ் வாய்ஸ், ஒரு ரஃப்பான வாய்ஸ் வந்து கதவு தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "We are men from headquarters." நாங்கள் போலீஸ்காரங்க வந்திருக்கோம். "I wanted to go down and let them in since there they were, but mother wouldn't hear of it." எனக்கு போய் அவங்களுக்கு கதவு திறந்து அவங்களை உள்ளே விடணும்னு தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வெளியில் போலீஸ்காரங்க இருக்காங்க, எனக்கு பயமில்லை, போய் கதவை திறக்கலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா நான் சொல்கிறத காது கொடுத்தே கேட்கல. "You haven't a stitch on," she pointed out. பாரு, நீ ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போடலை. "You'd catch your death." அங்கே போனேன்னா செத்து தான் போவேன். "I wound the towel around me again." நான் எங்கள் அம்மா சொன்னோன்னே அந்த டவலை மறுபடியும் நல்லா இறுக்கி கட்டிட்டேன். Finally, the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. கடைசியில் நாங்கள் கதவு திறக்கலன்னு போலீஸ்காரங்க ஷோல்டர் வச்சு இடித்து அந்த ஃப்ரண்ட் டோரை, அதில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு, கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. அந்த மரமெல்லாம், அந்த டோரோடைய வுட்டெல்லாம் உடையிற சத்தம், அதே போல் கிளாஸ் விழற சத்தம், இது எல்லாமே எங்களுக்கு நல்லா கேட்டது. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into the hallways, shot up the front stairs and finally up the back. அவங்க அப்படியே இந்த ஃப்ளாஷ் லைட் அடித்து லிவிங் ரூம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்புறம் கிறிஸ் கிராஸ் நர்வஸ்லி இந்த டைனிங் ரூம், அவசர அவசரமாக இங்கேயும் அங்கேயுமா டைனிங் ரூம் பூரான்னு தேடுறாங்க. ஸ்டாப்ட் இன்டு ஹால்வேஸ், அந்த ஹாலுக்கு போகிற பாதையெல்லாம் பார்க்குறாங்க. ஷார்ட் அப் தி ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ், முன்பக்க படிக்கட்டிலெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலி அப் தி பேக், அதுக்கப்புறமா இப்போது பேக் சைட் ஸ்டேர்ஸ் வழியாக வராங்க. தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் தி டாப். கீழேருந்து அவங்க பார்க்குறாங்க, மேலே அந்த படிக்கு மேலே நான் ஒரு டவலை கட்டிட்டு நிற்கிறத பார்க்குறாங்க. எ ஹெவி போலீஸ் மேன் பவுண்டட் அப் தி ஸ்டெப்ஸ். ஒரு நல்ல தாட்டியாக இருக்கிற ஒரு போலீஸ்காரர் மேலே ஏறி வந்து, "Who are you?" he demanded. "நீ யார்?" "I live here," I said. நான் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன். The officer in charge reported to mother. அந்த போலீஸ்க்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் ஆஃபீஸர் இருக்கிறவர் எங்கள் அம்மா கிட்ட வராங்க. "No sign of nobody, lady," he said. யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே.
must got away. What did he like? இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க, கலோக்கியல் லாங்குவேஜ், அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்னை தமிழ், கொங்கு தமிழ் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் பேசுகிற ஸ்லாங் வேர்ட்ஸ். மஸ்ட் காட் அவே அப்படின்னா மஸ்ட் காட் அவே, அவங்க ஓடி போயிருக்கணும். வாட் இட் லைக், வாட் வாஸ் ஹீ லைக், அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டார். There were 2 or 3 of them, mother said, whooping and carrying on the slamming doors. அவங்க 2 பேரோ 3 பேரோ இருந்தாங்க. அதே போல் அந்த கதவெல்லாம் படப்படன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க யாரையுமே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கலை. ஆனால் அவங்க அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க. ஃபனி said the cop. கேட்குறதுக்கே ஒரே நகைச்சுவையாக இருக்கே. All the windows and door was locked on the inside tight as a tick. உங்கள் வீட்டு ஜன்னல் கதவு எல்லாமே உள்பக்கம் நல்ல டைட்டாக தாப்பா போட்டிருக்கு, லாக் பண்ணி வச்சுருக்கு. எப்படி அவங்க அப்படி வர முடியும்? Downstairs we could hear the tromping of the other police. கீழே இன்னும் மற்ற போலீஸ் எல்லாம் நடக்கிற சத்தமெல்லாம் கேட்குது. போலீஸ் வேர் ஆல் ஓவர் தி பிளேஸ், அங்கே பூரா போலீஸ் இருந்தாங்க. டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன், எல்லா கதவும் அப்படியே திறந்து கிடக்கு, வைட்லி ஓப்பன். ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன், அந்த கபோர்ட் ட்ராயர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. விண்டோஸ் வேர் ஷார்ட் ஆப் அண்ட் புல்ட் டவுன், விண்டோஸ் எல்லாம் திறந்து மூடுறாங்க. ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ், அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் தூக்கி தொப்புன்னு போடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம். A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. முன்பக்கத்து படி வழியாக ஒரு half dozen, ஒரு 6 போலீஸ்காரங்க மேலே வராங்க. They began to ransack the floor, அப்படியே அந்த ஃப்ளோரையே அப்படியே தலைகீழே மாற்றி போகிறாங்க. Pulled beds away from the walls, tore clothes off hooks in the closets, pulled suitcase and boxes off shelves. எல்லாத்தையும் பெட்டெல்லாம் தூக்கி வெளியில் போடுறாங்க. ஹேங்கரில் தொங்கிட்டு இருக்கிற துணியெல்லாம் கபோர்ட்லேருந்து கீழ்ச்சி எடுத்து போடுறாங்க. சூட்கேஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் ஷெல்ஃப்லேருந்து கீழே தூக்கி இறக்கிறாங்க. One of them found an old zither that Roy had won in a pool tournament. அந்த போலீஸ்காரில் ஒருத்தர் வந்து அந்த ஜிதர் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ராய் ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணது, அதை கையில் எடுக்கிறாரு. லுக்கி ஹியர் ஜோ, லுக்கி ஹியர்னா லுக் ஹியர் ஜோ அப்படின்னு அர்த்தம். இங்கே பாரு ஜோ, he said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. அந்த ஜோங்கிற போலீஸ்காரர் வந்து அதை எடுத்து திருப்பி பார்க்குறாரு. What is it? He asked me. இது என்னப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. It's an old zither our guinea pig used to sleep on, I said. இது வந்து zither மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் இருந்த கினியா பிக்னா ஒரு வால் இல்லாதது, அந்த கினியா பிக் யூஸ்டு டு ஸ்லீப் ஆன். இந்த ஜிதரில் தான் அந்த கினியா பிக் படுத்து தூங்கும். I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither, but I should never have said so. நிஜமாகவே நாங்கள் கினியா பிக் வளர்த்தோம், அது இந்த ஜிதர் தவிர வேறு எது மேலேயும் போய் படுக்காது. ஆனால் இதை நான் இவங்ககிட்ட இப்போ சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோ அண்ட் தி அதர் காப் லுக்ட் அட் மீ அ லாங் டைம். ஜோவும் அந்த இன்னொரு போலீஸும் என்ன அப்படியே ஊற்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. தே புட் திஸ் இஸ் த பேக் ஆன் அ ஷெல்ஃபில் அதை திருப்பி வச்சுட்டாங்க. நோ சைன் ஆஃப் நத்திங் செட் தி காப் ஹூ ஹேட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு மதர். தி லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல். அம்மா கிட்ட முதல்ல பேசினார் இல்லையா, யாருமே இல்லையே, எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் கேட்டாங்களே, அவரை சொல்கிறாரு, யாரும் வந்த மாதிரியே அடையாளமே தெரியலையே. மேபி திஸ் லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல். இந்த லேடியை பார்த்தா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி இருக்கே. தே ஆல் நாடட் பட் செட் நத்திங். எல்லாருமே தலையாட்டுறாங்க, ஆனால் ஒன்றும் சொல்லலை. ஜஸ்ட் லுக்ட் அட் மீ. எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. இன் தி ஸ்மால் சைலன்ஸ் வி ஆல் ஹர்ட் அ க்ரீக்கிங் இன் தி அட்டிக். அப்போ எல்லாம் அமைதியாக இருக்கும்போது டக்குன்னு மேலே அட்டிக் பரன் ரூமில் இருந்து ஒரு க்ரீக்கிங் சவுண்டு கேட்குது.
Grandfather was turning over in bed. அது பழைய வால்நட் பெட்டுங்கிறதுனால அவர் திரும்பி படுக்கும்போதெல்லாம் அதில் சத்தம் கேட்கும். இப்போ அவர் திரும்பி படுக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். வாட்ஸ் தேட் ஸ்னாப்ட் ஜோ. அது என்னப்பா அப்படின்னு ஜோ கேட்குறான். 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. நான் அவங்கள இடைமறித்து அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால் 5-6 போலீஸ்காரங்க அந்த அட்டிக்கோட டோர்கிட்ட போயிட்டாங்க. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. எனக்கு நல்லா புரிஞ்சுது, இவங்க சொல்லிட்டு போனாலும் தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாலும் சரி, இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு போய் அவர் முன்னால் போய் நின்னாலும் சரி, அது பிரச்சனையை தான் ஏற்படுத்துங்கிறத நான் உணர்ந்தேன். He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. அவர் இப்போ வயசானவர், பழைய ஞாபகங்களை தான் வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. இப்போ அவர் என்ன ஞாபகத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், முதல்ல அமெரிக்காவில் ஒரு சிவில் வார் நடந்தது 1861 to 1865. அதில் அமெரிக்காவில் இருந்த அந்த யூஎஸில் இருந்த 11 ஸ்டேட்ஸ் மட்டும் தனியாக இது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க போராடுறாங்க. அப்போ அமெரிக்கன் ஆர்மிக்கு ஹெட்டாக இருந்தது ஜென்ரல் மீட். அந்த தனி நாடு கேட்டாங்க இல்லையா, அந்த ட்ரூப்புக்கு ஹெட்டாக இருந்தது ஸ்டோன்வால் ஜாக்சன். இந்த ஸ்டோன்வால் ஜாக்சன் அவங்க ஆர்மியோட தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கன் ஆர்மியில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்டட் டு ரிட்ரீட், அவங்க பின்வாங்க ஆரம்பித்தாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மியை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்போது இந்த தாத்தாக்கு அந்த ஞாபகங்கள் தான் அவருடைய மனசில் இருக்குது. கொஞ்சம் மனசு குழம்பின நிலையில் தான் அவர் இருக்கார். When I got to the attic, things were pretty confused. நான் அந்த பரனுக்கு போகிறதுக்குள்ளேயே அங்கே எல்லா குழப்பமும் வந்தாச்சு. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army trying to hide away in his attic. தாத்தா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த போலீஸ்காரங்களெல்லாம் இவங்க மீட்ஸோட ஆர்மி, அதாவது அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தன்னுடைய அட்டிக்கில் ஒளிஞ்சிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. அவர் அப்படியே பெட்லேருந்து குதித்து எழுந்திருக்கிறாரு. அவர் ஒரு லாங் உல்லன் பேண்ட் போட்டு அது மேலே லாங் ஃப்ளனல் நைட் கவுன் போட்டிருக்காரு, ஒரு நைட் கேப் வச்சுருக்காரு. அதுக்கு மேலே இந்த நைட் கவுனுக்கு மேலே ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டிருக்காரு. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. அவங்களுக்கு புரிஞ்சது இந்த வயசானவர் இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை அவங்க வெளியில் சொல்கிறதுக்கு கூட இந்த தாத்தா சான்ஸ் கொடுக்கல. பேக் கவர்ட்லி டாக் ரோட் கிராண்ட்ஃபாதர். பின்னால் போங்க கோழை நாய்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கர்ஜிக்கிறாரு. பேக் டு தி லைன்ஸ் ஈ குடாம் லில்லி லிவர்ட் கேட்டில். அப்படின்னா பேக் டு தி லைன்ஸ் யூ கோ டேம்ட் அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் பின்னால் போங்க. லிலி லிவர்ட் கேட்டில் அப்படின்னா பயந்தாங்குள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயப்படுற ஆட்டு மந்தைகளே மாட்டு மந்தைகளேன்னு சொல்கிற மாதிரி சொன்னார். இதுவுமே ஸ்லாங் தான். With that he fetched the officer who found this is a flat-handed smack alongside his head that sent him sprawling. சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்ணார்னா, முதல்ல ஷெல்ஃப்லேருந்து சிதர் எடுத்தார்ல, அந்த காப்க்கு நல்லா முகத்தில் சப்புன்னு ஒரு அரவு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் அந்த காப் he was sprawling, அதை மல்லாக்க கீழே விழுந்துடுறாரு. The others beat a retreat but not enough. மற்றவங்களாம் பின்வாங்கினாங்க, ஆனால் அவ்வளோவா பண்ண முடியல, ஏன்னா சின்ன ரூம். Grandfather grabbed Zither's gun from its holster and let fly.
அதுக்குள்ளே தாத்தா என்ன பண்ணார், அந்த ஜிதர்ஸ் கன்னா அந்த ஜிதர் எடுத்த காப்போட கன் கீழே விழுந்து கிடக்கார் இல்லையா, அவருடைய கன்னை அவருடைய ஹோல்ஸ்டரில், இந்த ஹோல்ஸ்டர்னால் போலீஸ்காரங்க இடுப்பில் அந்த இது வைக்கிறதுக்கு ஒரு உரை, தோல் உரை வச்சுருப்பாங்க இல்லையா, லெதர் ஒரு லெதர் பாக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இதுலேருந்து எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டார். The report seemed to crack the rafters. Smoke filled the attic. அவர் சுட்டது மேலே ரூஃபில் போய் விழுந்தது. அந்த ரூமே ஒரே புகை மண்டலமாக ஆயிடுச்சு. A cop cursed and shot his hand to his shoulder. அதில் ஒரு காப் திட்டிகிட்டே தன்னுடைய ஷோல்டரில் கை வச்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா தாத்தா அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காரு. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. எப்படியோ நாங்கள் எல்லாம் தப்பிச்சு வெளியில் அந்த ரூம் கதவை பூட்டிட்டோம். He fired once or twice more in the darkness and then went back to bed. அந்த இருட்டிலே அவர் 2-3 முறை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போய் படுத்துட்டார். That was grandfather, I explained to Joe out of breath. நான் அவர் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி நான் வெளியில் ஓடி எனக்கு மூச்சு இறைக்குது. அப்படியே நான் என்ன சொன்னேன், அவர் எங்கள் தாத்தா தான். He thinks you are deserter. அவர் நீங்கள் ஆர்மிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்கன்னு நினச்சிட்டாரு. ஜோ சொல்கிறாரு, I'll say he does, said Joe. நாங்கள்லாம் வரல தப்பிச்சு, உங்கள் தாத்தாவை பார்த்தா தான் ஆர்மிலேருந்து தப்பிச்சு வந்தவர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறாரு. The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. அந்த ஷூட் பண்ண அந்த தாத்தாவையோ வேறு யாரையுமே நம்ம ஒன்றுமே பண்ணாமல் போகிறோமேன்ட்டு அவங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. they were reluctant. அவங்களுக்கு மனசே வரல. The night had been distinctly a defeat for them. அவங்களுக்கு யாரையும் திருட பிடிக்காமலோ இல்லை யாரையும் இப்போ தங்களை ஷூட் பண்ண அந்த தாத்தாவையும் ஒன்றும் பண்ணாமல் போகிறது அவங்களுக்கு ஒரு தோல்வி மாதிரி தோணிந்து. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint, phony. அவங்களுக்கு இந்த இது பிடிக்கல. They began to poke into things again. அவங்க மறுபடியும் எல்லா பொருட்களையும் திருப்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. A reporter, a thin-faced wispy man came up to me. ஒரு சிறிய முகம் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் என்கிட்ட வந்தார். I had put on one of my mother's dress, not being able to find anything else. அப்போ நான் வேறு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியல. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுடைய ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுருந்தேன். The reporter looked at me with mingled suspicion and interest. அந்த ரிப்போர்ட்டர் என்ன ஒரு டவுட்டாகவும் ஒரு சந்தேகமும் ஆர்வமும் கலந்த ஒரு பார்வையில் பார்த்தாரு. Just what the hell is the real lowdown here, but he asked. என்னதான்ப்பா நடந்தது கீழே? I decided to be frank with him. நான் அவர்கிட்ட உண்மையான பதில் சொல்லணும்ன்ட்டு முடிவு பண்ணேன். We had ghosts, I said. அங்கே ஆவிங்க இருந்தது. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. என்னை அவர் ஒரு ஸ்லாட் மெஷினை பார்க்குற மாதிரி பார்த்தாரு. இந்த ஸ்லாட் மெஷின்னா அந்த காயின் போட்டு வெயிட் பார்ப்போம். அதே போல் வெண்டிங் மிஷின் காயின் போட்டுட்டு அதுலேருந்து கோகோ கோலா காஃபி அந்த மாதிரியெல்லாம் எடுப்போமே, அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் மெஷினுக்குள்ளே காயினை போட்டுட்டு அவருக்கு அதுலேருந்து வர வேண்டியது வராமல் இருந்தால் அந்த மெஷினை பார்ப்பாரே, அந்த மாதிரி ஒரு லுக்கு என் மேலே விட்டார். தென் ஹி வாக்ட் அவே. அதுக்கப்புறம் அவர் மெல்லமாக கிளம்பி போயிட்டார். The cops followed him. The one grandfather shot, holding his now bandaged arm, cursing and blaspheming. எல்லா காப்ஸும் எல்லா போலீஸும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் போனோடனே அவங்களும் பின்னாலேயே போயிட்டாங்க. அந்த தாத்தா ஷூட் பண்ணார் இல்லையா, அவர் இப்போ ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கார் அந்த ஆர்மில். அதை பிடிச்சிக்கிட்டு he was cursing and blaspheming. திட்டிட்டு, கர்சிங்னா சாபம் கொடுக்கறது, திட்டுறது. அதுமாதிரி blasphemingனா நிந்தனை பண்ணுறது, திட்டிகிட்டே போகிறாரு. I'm gonna get my gun back from that old bird, said the zither cop. அந்த ஜிதர் எடுத்தார் அந்த காப்பை, நான் போய் அந்த கிழவர் இருக்கிற ரூமில் போய் அந்த என்னோடய கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. யா, said Joe. You and who else?
நீ மட்டுமா போகிற, உன் கூட யார் வரா? I told them I would bring it to the station house the next day. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நாளைக்கு காலையில் நானே அந்த கன்னை கொண்டு வந்து உங்கள் ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். What was the matter with that one policeman? Mother asked after they had gone. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அம்மா கேட்டாங்க, அந்த ஒரு போலீஸ்காரருக்கு என்னாச்சு? Grandfather shot him, I said. தாத்தா அவரை சுட்டுட்டாரு. What for? She demanded. ஏன் சுட்டாரு? I told her he was a deserter. அவர் ஆர்மியிலேருந்து தப்பிச்சு வந்தவருன்ட்டு சுட்டுட்டாரு. Of all things, said mother. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? He was such a nice looking young man. பார்க்குறதுக்கு அந்த போலீஸ்காரர் நல்லவராக தானே இருக்கார், நல்லா தானே இருக்கார். Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. ராத்திரி இந்த கலையபரம்லாம் முடிஞ்சது. மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிடும்போது தாத்தா வராரு. ஒரு டெய்ஸி பூ, காலையில் பூத்த ஒரு பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி பயங்கர ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்காரு. We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. நாங்கள் முதல்ல நினச்சோம் அவர் நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் மறக்கலை. Over his third cup of coffee, he glared at Herman and me. 3 கப் காஃபி குடித்ததுக்கப்புறம் என்னையும் ஹெர்மனையும் அப்படியே உத்து பார்த்துட்டு, What was the idea of all them cops tarry-hooting round the house last night? He demanded. இதுவுமே ஸ்லாங் தான். What was the idea of all the cops tarry-hooting around? Tarry-hootingனா loitering and making a lot of noise. Loiteringனா roaming around. வீட்டை சுற்றி போயிட்டு வந்துட்டு இந்த இவங்க சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்களே போலீஸ்காரங்க, என்ன விஷயம்? None of you bothered to leave a bottle of water beside my bed. சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு, உங்கள் யாருக்கும் என்னை பற்றி கவலையே இல்லை. ஒரு பாட்டில் தண்ணி என் பெட்டுக்கு பக்கத்தில் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? உங்கள் யாருக்காவது புரியுமா? ஒரு தாகம் இருக்கிற ஒரு ஆள் ராத்திரி இருட்டில் டைனிங் ரூமில் போய் தண்ணியை தேடி அலையிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறாரு. He had asked there. இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. நேற்று நைட்டு டைனிங் ரூமில் இருந்தது கோஸ்டோ தீஃபோ யாரும் கிடையாது, அது இவங்க தாத்தா தான். அவர் நைட்டில் இருட்டில் செஞ்ச வேலை, இவங்க அதை நினச்சி பயந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க தாத்தா போய் தண்ணி எடுக்க போனதை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் போய் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். பட் ஃபியர் ப்ரிவென்டட் தெம் டூயிங் ஸோ. அப்போ பயமும் அவங்களோட அந்த தப்பாக புரிஞ்சுக்கிற தன்மையும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கேயோஸ், இந்த குழப்பத்துக்கு காரணம். ஸ்டோரியோட ஜிஸ்ட் என்னென்னா, தி நரேட்டர் அண்ட் ஹிஸ் பிரதர் தாட் தட் இட் வாஸ் அ கோஸ்ட். அந்த சத்தம் கோஸ்ட்டுன்னு இவங்க 2 பேர் நினச்சாங்க. மதர் தாட் தட் இட் வாஸ் அ தீஃப். அம்மா அது தீஃப்னு நினச்சாங்க. தே ஆஸ்க்டு ஃபார் நெய்பர்ஸ் ஹெல்ப். நெய்பருடைய ஹெல்ப் கேட்டாங்க. போலீஸ் ransacked தி ஹவுஸ் டியூரிங் சர்ச். அவங்க வீட்டையே தலைகீழ திருப்பி போட்டுட்டாங்க. கிராண்ட்பா ஷாட் அட் தி போலீஸ் திங்கிங் தட் தே வர் டெசர்டர்ஸ் ஃப்ரம் ஆர்மி. தாத்தா போலீஸ்காரங்களை ஷூட் பண்ணார். ஆக்சுவலி கிராண்ட்பா வென்ட் டு டைனிங் ரூம் டு ஃபெச் வாட்டர். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, தாத்தா தான் ராத்திரி டைனிங் ரூமில் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கார். திஸ் இஸ் த ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.